இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வீரரான முஸ்தபிசூர் ரஹ்மான 9.2 கோடிக்கு ஐபிஎல் ஏலத்தில கொல்கத்தா அணி எடுத்தாங்க. பங்களாதேஷ்ல பார்த்தீங்கன்னா, இந்துக்களுக்கு எதிரா ஒரு சில விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்துட்டு வருது. இதனால பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வீரரான முஸ்தபிசூர் ரஹ்மான் இந்தியாவில நடைபெறக்கூடிய ஐபிஎல்ல வந்து அவர் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவிலிருந்து ஒரு சில முழக்கங்கள் ஏற்பட்டது. இதுக்கேத்த மாரியே பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதுகாப்பு அதாவது முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு எந்தவித ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால அவர் வந்து ஐபிஎல் தொடரிலிருந்து அவங்க கொல்கத்தா அணி பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுல நடைபெறக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் எதுவுமே அங்க வந்து ஒளிபரப்பப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பிபிஎல் தொடர்ல அதாவது பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல பார்த்தீங்கன்னா, அங்க பணிபுரிந்த இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க ஒரு பெண்மணி பணிபுரிஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல நடைபெறக்கூடிய டி20 உலகக்கோப்பையில எங்களால வந்து இந்தியாவுல வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் வந்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து அதாவது வேறு இடம் இலங்கை அப்படின்னா வேற எங்கனாவது எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் ஐசிசி என்ன சொல்லியிருக்குன்னா, இதுக்கு நீங்க வந்து இந்தியாவுல தான் விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து விளையாடுங்க, அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட்ட குடுத்து அதாவது இழந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா மறுசில என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது வட இந்தியாவுக்கு பதிலா வந்து தென்னிந்தியாவுல வந்து பங்களாதேஷ் விளையாடக்கூடிய போட்டிகள வந்து ஏற்பாடு செய்ய வந்து ஒரு சில சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பா சென்னை, திருவனந்தபுரம் இந்த 2 இடத்துல வந்து போட்டிகள மாற்ற வந்து வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தின இன்னும் முழு விவரம் இன்னும் வெளியாகல. இத பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.